ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் விஜயநகர் அண்ட் பாமணி பேரரசு அப்படிங்கிற ஒரு புது டாபிக் தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமணி பேரரசுடைய சங்கம வம்சம் பற்றி பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயநகரத்துடைய சாளு வம்சம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ மொத்தம் 4 டைனாஸ்டிஸு. ஸோ சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு நாம 4 வம்சங்கள் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் வம்சம் தான் பாத்தீங்கன்னா ஹரிகரா மற்றும் புக்கா அப்படிங்கிற 2 பேரும் என்ன பண்ணாங்க, விஜயநகர அப்படிங்கிற ஒரு பேரரசு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பேசுறோம் இல்லைங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி சங்கம வம்சத்துடைய கடைசி அரசர்னு பாத்தீங்கன்னா 3ஆம் விருபாக்ஷராயர். அவருடைய படைத்தளபதி தான் பாத்தீங்கன்னா சாளுவ நரசிம்மர் அப்படிங்கிறவரு. அப்ப 3ஆம் விருபாக்ஷராயர் இறந்ததுக்கு அப்புறமா சாளுவ நரசிம்மர் என்ன பண்றாரு, அவருடைய இதுலயே பேர்லயே 2வது வம்சத்தை ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப சாளுவ டைனாஸ்டி ஃபவுண்டர்னு பாத்தீங்கன்னா சாளுவ நரசிம்மர். ஸோ இது ஒரு சின்ன வம்சம் தான், ஒரு குறுகிய ஆண்டு காலம் மட்டுமே இருந்த ஒரு வம்சம் தான் சாளுவ வம்சம். ஸோ செகண்ட் கிங் பாத்தீங்கன்னா இம்முடி நரசிம்மர் அப்படிங்கிற ஒருத்தர். அப்ப இவருடைய பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா 1498ல 1498ல பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியரான வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு முதலாக கடல் வழியை கண்டுபிடித்து வந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு யாருதான், போர்ச்சுகீசியர்கள் தான். வாஸ்கோட காமா தான் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த ஒரு வாயேஜ் முடிச்சிருப்பாரு. ஸோ 1498ல பாத்தீங்கன்னா கேரளால கோழிக்கோடு கேலிக்கட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு தான் ரீச் ஆயிருப்பாரு. ஸோ அது யாருடைய அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு கர்நாடக பகுதிகளில் யார் ஆண்டுட்டு இருந்தானா விஜயநகர பேரரசுடைய 2வது வம்சமான சாளு வம்சம் ஆண்டுட்டு இருந்தாங்க. அதான் இங்க சொல்றாங்க. அதுலயும் அரசர் பாத்தீங்கன்னா யாருங்களா, இம்மடி நரசிம்மர். அப்ப அவருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியரான வாஸ்கோட காமா 1498ல இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சதா சொல்றாங்க. ஹி வாஸ் அசிஸ்டட் பை நரச நாயக் ஹூ பிகேம் ஏ டி ஃபேக்டோ ரூலர். இந்த இம்மடி நரசிம்மருடைய ஒரு படைத்தளபதி அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா யாருங்க, நரச நாயக் அப்படிங்கிறவரு. அவர் தான் பாத்தீங்கன்னா உண்மையான அதிகாரம் கொண்டவராக இருந்ததா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு சாளுவ வம்சம் ரொம்பவே ஒரு குறுகிய வம்சம் தான். அடுத்து 3வது என்ன வம்சம் உருவாகுது, துளுவ டைனாஸ்டி, துளுவ வம்சம் உருவாக்குறாங்க. அப்போ துளுவ வம்சத்துடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீர நரசிம்மர். சரிங்களா? இன்னும் யாரு மேம் வீர நரசிம்மர்னா, இங்க படிச்சோமா இம்மடி நரசிம்மர் பார்த்தோம். அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் எனக்கு யார் இருந்தா, நரசநாயக் இருந்தாரா. இந்த நரசநாயக்குடைய மூத்த மகன் தான் பாத்தீங்கன்னா வீர நரசிம்மர். ஸோ அது தேவையில்லை, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். துளு வம்சத்தின் ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீர நரசிம்மர் இல்லைங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் செகண்ட் 2வது மற்றும் முக்கியமான அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். அப்போ ஹி வாஸ் நம்ம விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மிகச்சிறந்த அரசர்னு கேட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா துளு வம்சத்தின் மிகச்சிறந்த அரசர்னு கேட்டாலும் சரி, எனக்கு யாருதான், கிருஷ்ணதேவராயர் தான். சரிங்களா? ஸோ அப்போ கிருஷ்ணதேவராயர் பற்றியா ஃபுல்லா படிக்க போறோம். ஹி வாஸ் கான்டெம்பரரி டு பாபர் இல்லைங்களா? இப்போ பாபர் இந்தியாவுக்கு எப்போ வருகை புரிஞ்சாரு, 1526 டு 1530 வரைக்குமே எனக்கு யார் தான், பாபர் தான் இந்தியாவில். 1526ல பாத்தீங்கன்னா முதல் பானிபட் போர் படிச்சோம் இல்லைங்களா? ஸோ 1526 1530 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு யாருன்னா எனக்கு பாபர் இருந்திருப்பாரு டெல்லியில. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பாபருக்கு சமகாலத்தவராக எனக்கு தென்னிந்தியாவில் விஜயநகர பேரரசுடைய ராஜாவாக எனக்கு யார் ஆண்டுட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா துளு வம்சத்தின் அரசரான கிருஷ்ணதேவராயர் இல்லைங்களா? ஸோ இதுதான் அவருக்கான சிறப்பு பெயர்கள். ஹி வாஸ் கால்ட் அஸ் அபினவ பூஜர், ஆந்திர பூஜர், ஆந்திர பிதாமகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்கள். அபினவ பூஜர், ஆந்திர பூஜர், ஆந்திர பிதாமகர். ஸோ ஹி மெயின்டைன்ட் a cordial relationship with Portuguese and Arab traders. ஸோ ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு யார் வருகை புரிஞ்சுட்டா, போர்ச்சுகீசியர்கள் வருகை புரிஞ்சுட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் மற்றும் அரேபிய வணிகர்களுடன் நல்ல உறவை கொண்டிருந்ததா சொல்றாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணதேவராயரும் போர்ச்சுகீஸும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஹி டிக்ளேர்ட் a war on பிரதாபருத்ரா ஆஃப் கஜபதி ரூலர் அண்ட் கேப்சர்டு உதயகிரி. ஸோ நம்ம முன்னாடியே பேசணும், அந்த ஒடிஷாவின் மீதும் ஒடிஷாவை சார்ந்த கஜபதி அரசர்களின் மீதும் படையெடுப்புகள் என்பது எங்கிருந்தே நடந்திருக்கும் எனக்கு, பாமினி பேரரசுடைய காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒடிஷா வாரங்களுக்கெல்லாம் படையெடுத்து போயிட்டே இருந்தாங்க படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இவரும் அதே மாதிரி ஒடிஷாவை சார்ந்த கஜபதி அரசர்களை தோற்கடித்து, அந்த அரசர் பேர் பாத்தீங்கன்னா பிரதாபருத்ரா, அவரை தோற்கடித்து ஒடிஷாவில இருந்த உதயகிரியை பாத்தீங்கன்னா யார் கேப்சர் பண்ணிக்கிறா, கிருஷ்ணதேவராயர். ஃபார் செலிப்ரேட்டிங் திஸ் விக்டரி ஹி பில்ட் ஏ பில்லர் ஆஃப் விக்டரி. சரிங்களா?
இன் ஒடிஷா. அதாவது பாத்தீங்கன்னா இவரு ஒடிஷாவை ஆண்டு கொண்டிருந்த கஜபதி அரசரான பிரதாபருத்ரா அவரை தோற்கடித்து உதயகிரியை கேப்சர் பண்ணிக்கிறாரு. அதன் நினைவாக என்ன பண்றாருன்னா ஒடிஷாலேயே சிம்ஹாச்சலம் அப்படிங்கிற இடத்துல இது பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னதுங்க ஒடிஷால சரிங்களா? அப்போ சிம்ஹாச்சலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு வெற்றி தூண். வெற்றி தூண்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பில்லர் ஆஃப் விக்டரி. வெற்றியின் நினைவாக கட்டப்பட்ட தூண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்படுத்துறாரு. ஹி கேவ் லார்ஜ் டொனேஷன்ஸ் டு சிவா அண்ட் விஷ்ணு டெம்பிள்ஸ். ஸ்ரீ சாய்லம் பார்த்தீங்கன்னா நெறைய டெம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நன்கொடைகளை பார்த்தீங்கன்னா யார் வழங்கியிருப்பா? சிவன் மற்றும் விஷ்ணு டெம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நன்கொடைகள வழங்கியிருப்பாரு கிருஷ்ணதேவராயர். எந்தெந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா ஆந்திரால ஸ்ரீ சாய்லாம், திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் போன்ற கோவில்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நன்கொடைகளை வழங்கியதாக யார் சொல்றாங்க? கிருஷ்ணதேவராயர். ஹி பில்ட் கோபுராஸ் டு மெனி டெம்பிள்ஸ். ஸோ கோவில்களுக்கு ராய கோபுரம் என்று அழைக்கப்படும் கோபுரங்களையும் கட்டியுள்ளார். ஸோ அப்ப டெம்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவருடைய பேரில் தான் ராய கோபுரங்களை ஏற்படுத்தும் வழக்கம் உருவாக்கப்பட்டது. மல்டிபிள் டெம்பிள்ஸ் நிறைய கோபுரங்களை உருவாக்கும் வழக்கமும் இவருடைய பேரில் தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கோபுரங்களுக்கு என்ன பேருன்னா ராய கோபுரம் என்று பெயர். Portuguese visitors Pias and Nunes visited his court and mentioned about complete rule of கிருஷ்ணதேவராயா இல்லைங்களா? ஸோ அப்ப நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். அயல்நாட்டு பயணிகள் இல்லைங்களா? நிக்கோலோ டி கோண்டி வந்தாரு, அப்துல் ரசாக் வந்தாரு, நிகிடின் வந்தாருலாம் பேசணும் இல்லைங்களா? அதே மாதிரி பியாஸ் மற்றும் நுனிஸ் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய நாட்டை சார்ந்தவர்கள். பிகாஸ் விஜயநகர பேரரசும் யாரும் தான் பயங்கரமான ஒரு உறவுமுறையில் இருந்தாங்க, போர்ச்சுகீசியர்கள் இல்லைங்களா? அப்ப போர்ச்சுகீசிய தூதுவர்களான பியாஸ் மற்றும் நுனிஸ் அப்படிங்கிற 2 பேருமே யாருடைய அரசவைக்கு வராங்கன்னா கிருஷ்ணதேவராயருடைய அரசவைக்கு வராங்க. அண்ட் மென்ஷன்ஸ் தி கம்ப்ளீட் ரூல் ஆஃப் கிருஷ்ணதேவராயா. கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சியை பற்றிய முழு ஒரு விளக்கமுமே எனக்கு யார் கொடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பியாஸ் மற்றும் நுனேஸ். ஸோ இதுவும் எனக்கு விஜயநகர பேரரசை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆதாரமாக இருக்கிறது. ஹி ஹிம்செல்ஃப் வாஸ் எ கிரேட் ஸ்காலர் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அரசர்கள் ஏதாவது இலக்கியங்களை எழுதினாங்கன்னா அது முக்கியம் இல்லைங்களா? அப்ப இவரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிறந்த ஸ்காலர் ஒரு இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு அறிஞர் அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆமுக்த மால்யதா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. என்ன மொழியில அப்படின்னா தெலுங்கு மொழியில யாரை பற்றிய ஒரு நூல்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்டாளை பற்றிய ஒரு நூல் இல்லைங்களா? ஸோ தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆமுக்த மால்யதா. அதே மாதிரி இவர் எழுதிய பிற நூல்கள்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாம்பவாதி கல்யாணம் இதுவும் அவர் எழுதியது தான் சமஸ்கிருத மொழியில. அடுத்து பார்த்தீங்கன்னா உஷா பரிணயம் இதுவும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில அவர் எழுதியது தான். ஸோ அவருக்கான சிறப்பு பெயர்கள் பார்த்திருக்கோம். ஆம், ஆந்திர போஜர், அபினவ போஜர், ஆந்திர பிதாமகர். அதே மாதிரி அவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 ஆமுக்த மால்யதா, ஜாம்பவாதி கல்யாணம், உஷா பரிணயம். அதுல 2 பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி, 1 மட்டும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழி. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்பவே முக்கியமானது. எப்படி எனக்கு 2ஆம் சந்திரகுப்தருடைய அரசவையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட 9 அறிஞர்களை கொண்ட ஒரு குழு இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில பாத்தீங்கன்னா வந்துட்டு அஷ்டம் நவம்னாவே என்ன அர்த்தம் ஆக்சுவலி 9 இல்லைங்களா? ஸோ 9 அதுக்குதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு நவரத்தினங்கள்லாம் கூட சொல்ல நவரத்தினங்கள் நவகிரகங்கள்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப நவனாவே 9 நம்பரை மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி அஷ்டம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா வந்துட்டு 8 நம்பரை வந்துட்டு மென்ஷன் பண்ணோம். அப்ப அஷ்டதி கஜங்கள் அப்படின்னா 8 நபர்களை கொண்ட ஒரு குழு. பட் இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு மினிஸ்டர்ஸ் கிடையாது, ஸ்காலர்ஸ். இங்க இருந்த 9 பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர்கள். அதாவது பாத்தீங்கன்னா சமஸ்கிருத அறிஞர்கள், இலக்கண அறிஞர்கள், வானவியல் தொடர்பான அறிஞர்கள் இல்லைங்களா? ஜோதிடம் தொடர்பான அறிஞர்கள் அப்படின்லாம் படிச்சிருப்போம். பட் இங்க இருந்த 8 பேருமே பாத்தீங்கன்னா வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்களின் குழு என்பது இருந்திருக்கும். அதாவது அரசருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக அமைச்சர்களின் குழு என்பது எனக்கு இங்க இருந்திருக்கும். கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில 8 பேரை கொண்ட ஒரு குழு. அதுக்கு என்ன பேருன்னா அஷ்டதி கஜங்கள் என்று பெயர் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த அஷ்டதி கஜங்கள்ல இருந்த 8 பேர்ல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு அல்லசாணி பெத்தண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் இல்லைங்களா? சோ அவருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு பிற பெயர்களும் உண்டு. அல்லசாணி பெத்தண்ணாவுக்கான பிற பெயர்கள்ல பாத்தீங்கன்னா ஆந்திர கவி பிதாமகர். அதாவது இங்க பார்த்தோம்னா ஆந்திர பிதாமகர் என்று அழைக்கப்பட்டவர்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? கிருஷ்ணதேவராயருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அபினவ போஜர், ஆந்திர போஜர், ஆந்திர பிதாமகர் அப்படின்னு சொல்லி யாருக்கு படிச்சோம்? கிருஷ்ணதேவராயருக்கு படிச்சோம். இதே அவருடைய அரசவையில அந்த அஷ்டதி கஜங்கள்ல இருந்தவர் தான் எனக்கு யாரு?
அல்லசாணி பெத்தன்னா. அவருக்கான இன்னொரு பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆந்திர கவி பிதாமகர். ஸோ அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகுது. ஆந்திர பிதாமகர் என்றால் கிருஷ்ணதேவராயர். ஆந்திர கவி பிதாமகர் என்றால் அல்லசாணி பெத்தன்னா. அல்லசாணி பெத்தன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 நூல் எழுதியிருக்காரு. ஹரிஹர சுதம் அப்படிங்கிற ஒரு நூலும், மனுசரிதம் அப்படிங்கிற நூலும் அவர் எழுதியது தான். ஸோ இலக்கியங்கள் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஃபோக்கஸ் குடுத்து படிச்சுக்கணும். அதே மாரி இன்னொரு முக்கியமானது எப்படி வந்துட்டு அக்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம அக்பரும் என்ன பண்ணியிருப்பாரு, நெறைய ஸ்காலர்ஸ் வந்துட்டு ஆதரிச்சாருன்னு பார்த்த மாரி, எனக்கு யாரும் ஆதரிச்சிருக்கா? கிருஷ்ணதேவராயருமே இல்லைங்களா? அப்ப இவருடைய அரசவையில இருந்த நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு பேர் பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் இல்லைங்களா? ஸோ இவருக்கான சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா, விகடகவி என்று அழைக்கப்பட்டவர். இவர் பார்த்தீங்கன்னா, பாண்டுரங்க மகாமாத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுதியிருப்பாரு. இல்லைங்களா? பாண்டுரங்க மகாமாத்தியம். அதே மாரி இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நந்தி திம்மன்னா, மீதி இருந்தவங்க. அந்த 8 பேர் தான் படிச்சுட்டு இருக்கோம்ல. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யாரு? அல்லசாணி பெத்தன்னா, 2வது முக்கியமானவர் தெனாலிராமன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நந்தி திம்மன்னா. அது பார்த்தீங்கன்னா, பட்டுமூர்த்தி, புனா வீரபத்ரா, துர்ஜாதி, மல்லானா, பனாஜி சுரானா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 பேர். நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 பேர் முக்கியம் இல்லைங்களா? தெனாலிராமன் அவருடைய வேறு பெயர் என்ன? அவர் எழுதிய 2 நூல்கள். அதே மாரி அல்லசாணி பெத்தன்னா அவருடைய வேறு பெயர் என்ன? அவர் எழுதிய 2 நூல்கள். ஸோ கிருஷ்ணதேவராயர் இன்ட்ரோடியூஸ்ட் எ நயன்காரா சிஸ்டம் இல்லைங்களா? ஸோ நயன்காரா அப்படிங்கிற ஒரு முறைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாரு இல்லைங்களா? அப்பன்னா இந்த முறைனா என்ன? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும். இந்த முறை இருந்திருக்கும். அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா ரெகுலரைஸ் பண்ணி, ப்ராப்பரா கொஞ்சம் பெரிய அளவுல நடைமுறை கொண்டு வந்தவர்னா எனக்கு யார் தான்? கிருஷ்ணதேவராயர் தான். ஸோ அவருடைய பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த முறை ரொம்ப ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு முறை இல்லைங்களா? ஸோ இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த இந்த நயன்காரா முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த நாயக்கர் முறை அப்படிங்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, இந்த நயன்காரா முறை. அந்த நாயக்குக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த நாயக் அப்படிங்கிற அந்த பெயருக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மிலிட்டரி லீடர் ஆர் சோல்ஜர் சரிங்களா? ராணுவ வீரர் என்று பொருள். The system was first practiced in காகத்தியா கிங்டம் who was assigned to collect a revenue இல்லைங்களா? அதாவது நம்ம தென்னிந்தியாவில் இருந்த 4 முக்கியமான பேரரசுகள படிச்சிருப்போம். தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டிய பேரரசு, வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா என்னதாங்க காகதிய பேரரசு, மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாதவர்கள் ஆண்டாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா எனக்கு அ ஹொய்சால சமுத்திரத்த எனக்கு துவார சமுத்திரம் பார்த்தீங்கன்னா, ஹொய்சாலர்கள் ஆண்டாங்கன்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? அதுல இந்த வாரங்களை ஆண்டு கொண்டிருந்த காகத்திய அரசர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுடைய பீரியட்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் என்ன முறை? இந்த நயன்காரா முறை அப்படிங்கிற ஒரு முறை இல்லைங்களா? ஸோ ஆக்சுவலி என்ன காரணத்துக்காக அவங்க நியமிச்சாங்கன்னா, அவங்கள வந்துட்டு வரி வசூல் செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். யாரால? முதலா காகத்தியர்களால. அவங்கள பார்த்து தான் எனக்கு யாருன்னு கொண்டு வரா? கிருஷ்ணதேவராயரும் கொஞ்சம் பெரிய அளவுல கொண்டு வராரு. சரிங்களா? ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாயக் கட்டணம் அப்படின்னும், கன்னடத்துல வந்துட்டு நாயக் டனம் அப்படின்னும், தெலுங்குல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாயன் கரமு அப்படின்னும் பெயர் உண்டு. நமக்கெல்லாம் ஒரு ஃபெமிலியரான ஒரு பேர்ன்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர் முறை அப்படிங்கிறது தான் நமக்கான ஃபெமிலியரான ஒரு முறை. இல்லைங்களா? ஸோ அப்ப நாயக்கர் முறையில என்ன பண்ணுவாங்க? இதுதான் அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதி. இதுதான் அவங்களுடைய பேரரசு அப்படின்னா, இத பார்த்தீங்கன்னா பல லேண்டா பிரிச்சுருவாங்க இல்லைங்களா? ஸோ இத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேண்டையும் ஒவ்வொரு நாயக் அப்படிங்கிற ஒரு பெர்சன் கிட்ட ஒப்படைச்சுருவாங்க. சரிங்களா? அப்ப இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்றது, இங்க உள்ள மக்கள பார்த்துக்கிறது, இங்க வந்துட்டு நீதி வழங்குறது, இது எல்லாமே யாருடைய ஒரு பொறுப்பு தான்? இந்த 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 நாயக்கருடைய பொறுப்பு தான் இந்த லேண்டுடைய கவர்னிங் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவர்தான் இல்லைங்களா? ஸோ காலப்போக்குல இந்த நாயக்கர்கள் என்ன ஆயிருவாங்கன்னா, அம் இண்டிபெண்டன்ட்டா அதாவது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, யாரு இண்டிபெண்டன்ட் ரூல் பண்ண ஆரம்பிச்சுருவா? நாயக்கர்களே இண்டிபெண்டன்ட்டா ரூல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க இதுக்கு மேல டாக்ஸ கலெக்ட் பண்ணி யாருக்கும் தரணுங்கிற அவசியம் இல்ல. இல்லைங்களா? அப்ப இவங்க இண்டிபெண்டன்ட் ஆனோனே என்ன பண்ட்டாங்கன்னா, இவங்களுடைய பகுதிய நெறைய பார்ட்ஸா பிரிப்பாங்க. அந்த பார்ட்ஸுக்கு என்ன பேருன்னா, பாளையங்கள். பாளையம் அப்படிம்போம் இல்லைங்களா? பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அப்போ இந்த நாயக்கர்கள் இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு கீழ பாளையக்காரர்கள வந்து நியமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் என்ன முறை? பாளையக்கார சிஸ்டம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இந்த முறை எனக்கு அதிகமாக இருந்திருக்கும். நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி படிக்கும்போது தெளிவாவே படிப்போம். இல்லைங்களா? ஸோ கிருஷ்ணதேவராயர் பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா, ஹி ஃபார்ம்ட் எ சிட்டி கால்டு நாகலாபுரம். நாகலாபுரம் எனும் நகரத்தை உருவாக்கியவர்னா எனக்கு யாரு தான்? கிருஷ்ணதேவராயர் தான். பில்ட் 2 டெம்பிள்ஸ் அட் ஹம்பி இல்லைங்களா? ஸோ அதாவது அவங்களுடைய கேபிட்டல் வந்து என்னது? விஜயநகரம் இல்லைங்களா? அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா ஹம்பி.
இந்த ஹம்பில பாத்தீங்கன்னா 2 கோவில கட்டியிருக்காரு யாரு? கிருஷ்ணதேவராயர். ஒண்ணு பாத்தீங்கன்னா விட்டாலசாமி டெம்பிள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹசட ராமசாமி டெம்பிள் அப்படிங்கிற 2 கோயிலும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் கட்டியிருப்பாரு. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. சோ இப்ப இவருக்கு அடுத்து கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வராருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அச்சுத தேவராயர் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வராரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணதேவராயருடைய பிரதர் இல்லைங்களா? ஸோ அப்போ 1529ல இருந்து 1542 வரைக்குமே எனக்கு யாருடைய ஆட்சி தான்? கிருஷ்ணதேவராயருடைய பிரதருடைய ஆட்சி தான். கிருஷ்ணதேவராயர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஆட்சிக்கு வந்தாரு. ஸோ அச்சுததேவராயர். ஆனா அச்சுததேவராயர் ஆட்சிக்கு வந்தது யாருக்கு இஷ்டம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ராமராயருக்கு பிடிக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துட்டு வந்துடலாம். இதை பார்த்துட்டு வாங்க போலாம். கிருஷ்ணதேவராயருடைய பிரதர் ஆஃப்டர் கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறமா அவருடைய பிரதர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சுததேவராயர். கிருஷ்ணதேவராயருடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா சதாசிவராயர். கிருஷ்ணதேவராயருடைய சன்லா மருமகன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ராமராயர். இந்த பேர் மட்டும் யார் யாருன்னு படிச்சுக்கோங்க. பிரதர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அச்சுவதேவராயர். ஸோ சன் பார்த்தீங்கன்னா வந்து சதாசிவராயர், மருமகன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராமராயர் இல்லைங்களா? ஸோ அப்போ கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்து எனக்கு 1529ல எனக்கு யார் ஆட்சிக்கு வரா? அவருடைய பிரதர் யாரு? அச்சுததேவராயர் தான் ஆட்சிக்கு வராரு இல்லைங்களா? ஸோ அப்போ பட் அச்சுததேவராயர் ஏன் மேம் சன் வரலன்னா சதாசிவராயர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஆட்சி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு யார் ஆட்சிக்கு வந்துருவா? அவருடைய சகோதரரான அச்சுவதேவராயர் ஆட்சிக்கு வந்துருவாரு இல்லைங்களா? ஆனா இவர் ஆட்சிக்கு வந்தது யாருக்கு பிடிக்கலன்னா கிருஷ்ணதேவராயருடைய மருமகனான ராமராயருக்கு பிடிக்கல இல்லைங்களா? அவருக்கு எவரு நினைச்சாருன்னா அவருடைய மகன் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அதனால பாத்தீங்கன்னா இந்த அவருடைய பிரதர் ஆட்சிக்கு வந்தது யாருக்கு இஷ்டம் இல்லை? ராமராயருக்கு இஷ்டம் இல்லை சரிங்களா? அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாருன்னா ராமராயர் வந்து நிறைய சதி திட்டங்கள்லாம் பண்ணி அச்சுவதேவராயரை பாத்தீங்கன்னா ஆட்சியில இருந்து தூக்கிட்டு யார் அரசராக்கிடுவாரு? கிருஷ்ணதேவராயருடைய மகனான சதாசிவராயரை பார்த்தீங்கன்னா அரசராக்கிடுவாரு. ஆக்கிட்டு இவர் வந்து அப்பதான் கொஞ்சம் வளர்ந்திருப்பாரு இல்லைங்களா? அதனால பார்த்தீங்கன்னா முழு அதிகாரத்தையும் ஆக்சுவலா நாமினலான ஒரு கிங்கா ஒரு பெயரளவிலான ஒரு கிங்கா தான் எனக்கு யார் இருப்பாங்கன்னா சதாசிவராயர் இருப்பாரு. ஒரு டிஃபேக்டோ ரூலர் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 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 ரியல் ரூலர் ஒரு ரியல் அத்தாரிட்டி யார்கிட்ட தான் இருக்கும்னா ராமராயர் கிட்ட தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ 1542க்கு அப்புறமா எனக்கு யார் ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சதாசிவராயர் ஆட்சிக்கு வந்துருவாரு. ஆனா முழு அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கும்? ராமராயர் கிட்ட தான் இருக்கும். அதான் கொடுத்திருக்காங்க. அச்சுத தேவராயா வாஸ் dethroned by கிருஷ்ணதேவராயா சன் சதாசிவராயர் இல்லைங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? who was supported by ராமராயா who was a son-in-law of கிருஷ்ணதேவராயா. 1542ல இருந்து 1570 வரைக்கும் யாருடைய ஆட்சி தான்? சதாசிவராயருடைய ஆட்சி தான் இல்லைங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா எனக்கு இன் பிட்வீன்ல நடுவுல 1565ல பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா? யாருக்கும் யாருக்கும் பார்த்தீங்கன்னா இங்க ராமராயர் இருக்காரா? சதாசிவராயர் தான் அரசர் இல்லைங்களா? பட் உண்மையா அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு? ராமராயர். அப்ப இவங்க 2 பேரையுமே எதிர்த்து யாரு மேம் போருக்கு வருவா? அப்படின்னு பாக்குறோம்னா விஜயநகர பேரரசுக்கு முன்னாடியே யாரை பார்த்தோம்? பாமினி பேரரசை பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப பாமினி எனக்கு எப்படி இருந்துச்சு? 5 இண்டிபெண்டன்டான சுல்தானியங்களாக பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? அந்த 5 சுல்தானியங்களும் என்னென்ன பார்த்தோம்? பிஜாப்பூர் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அவுரங்கசீப் கூட பார்த்தீங்கன்னா பிஜாப்பூர் கேப்சர் பண்ண வச்சு தான் இங்கே வந்தாரு தென்னிந்தியாவுக்கு வந்தாரு இல்லைங்களா? ஸோ பிஜாப்பூர் ஒன்று, கோல்கொண்டா ஒன்று இல்லைங்களா? ஸோ அகமது நகர் ஒன்று. அகமது நகர் கூட பார்த்தீங்கன்னா வந்து யார் கேப்சர் பண்ணா எனக்கு? நம்மளுடைய அக்பர் வந்து கேப்சர் பண்ணாரு. ஜஹாங்கீருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஆயிருச்சு. ஷாஜஹான் என்ன பண்ணாரு? மீண்டும் அகமது நகரை கேப்சர் பண்ணி தன்னுடைய பேரரசு கூட இணைச்சுக்கிட்டாருன்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடார் மற்றும் பெரார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ அப்போ இது 5மே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 இண்டிபெண்டன்ட் சுல்தானேட் தக்கான சுல்தானியங்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. டெக்கான் சுல்தானேட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் சுல்தானேட் இந்த 5 சுல்தானியங்களும் இப்போ என்ன பண்றாங்கன்னா ராமராயரையும் சதாசிவராயருக்கும் எதிராக படையெடுத்து வருவாங்க சரிங்களா? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1565ல. பிகாஸ் 2 பேருமே கான்டெம்பரவரி தானே. இங்க பாமினி பேரரசு ஆண்டுட்டு இருந்தாங்க, இங்க விஜயநகர பேரரசு. இங்க விஜயநகரத்துல 4 வம்சங்கள் சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. பாமினி என்ன ஆயிடுச்சு எனக்கு? 3ஆம் முகமது அவருடைய அமைச்சரான முகமது கவான் அவர் இறந்ததுக்கு அப்புறமாவே வீக் ஆயிடுச்சுன்னு படிக்கிறீங்களா? அப்ப அதுக்கப்புறமாகவே எனக்கு அந்த பாமினி ஃபுல்லா எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த மாதிரி 5 இண்டிபெண்டண்டா பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த அஞ்சு இண்டிபெண்டன்டான சுல்தானியங்களும் எங்க படையெடுத்து வருவாங்கன்னா விஜயநகரத்துல ஆண்டுட்டு இருந்த துளு வம்சத்தை சார்ந்த சதாசிவராயரையும் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ராமராயரையும் எதிர்த்து ஆட்சிக்கு வருவாங்க. சப்போ இதுலதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தே படிச்சிருப்போம். விஜயநகர பேரரசுக்கும் பாமினி பேரரசுக்கும் நிறைய போர் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஆனா அந்த அந்த எந்த போர்லயுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு பெருமளவுல யார் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க.
பார்த்தீங்கன்னா பாமணி ஜெயிச்சிருக்காரு. விஜயநகர பேரரசு கூட ஒரு 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 சில போர்கள்ல ஜெயிச்சிருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட கிருஷ்ணதேவராயரோட பீரியட்ல கூட யார் கூட சண்டை வந்திருக்கும்னா பாமணி பேரரசு கூட சண்டை வந்திருக்கும். பட் அதுல வெற்றி பெரும்பாலும் யாருக்கு தான் சாதகமா அமையும்? விஜயநகர பேரரசுக்கு தான் சாதகமாக அமையும். இல்லைன்னா ஒரு பெரிய வெற்றி பெரிய தோல்வி எதுவுமே இல்லாம பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆயிரும், டிரா ஆயிரும். ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த 1565ல தலைக்கோட்டை இல்லைங்களா, தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்ட ஒரு போர் இல்லைங்களா. ஸோ தலைக்கோட்டை போர், பேட்டில் ஆஃப் தலிகோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த தலைக்கோட்டை போர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல் முறையாக இந்த 5 இண்டிபெண்டான பாமினி சுல்தானியங்களும் எங்க வந்துருவாங்கன்னா விஜயநகர பேரரசை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சூறையாடிடுவாங்க. முழுமையாக விஜயநகர பேரரசு என்ன ஆயிரும்னா அழிக்கப்பட்டுரும். விஜயநகர பேரரசே பார்த்தீங்கன்னா வந்துட்டு முழுமையாக வந்துட்டு படையெடுக்கப்பட்டு சூறையாடப்பட்டு போயிடும். நம்ம படிச்சோமா, கேபிட்டலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெச்சி நகரம் அல்லது விஜயநகரம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த விஜயநகரத்துக்கு பக்கத்திலேயே உள்ள ஒரு சிட்டி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹம்பி அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஈவன் கிருஷ்ணதேவராயர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹம்பில என்ன பண்ணியிருப்பாருன்னா 2 கோவிலை கட்டியிருப்பார் இல்லைங்களா. ஹம்பி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு விருபாக்ஷா கோவிலையும் விட்டால சுவாமி டெம்பிளையும் கட்டினாருன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ விருபாக்ஷா கோவிலை கட்டியவர் யாருன்னு வி கேன் எக்ஸ்பெக்ட் ஏ கொஷின் சரிங்களா. ஸோ அவ்வளோ டைரக்டா கேட்க மாட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து கேட்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு அந்த அந்த ஹம்பில பார்த்தீங்கன்னா இன்றளவும் அந்த விஜயநகர பேரரசு அந்த 5 இண்டிபெண்டன்டான சுல்தானியங்களால எப்படியெல்லாம் சூறையாடப்பட்டது, சூறையாடப்பட்ட அந்த நகரமே அப்படியே என்ன இருக்கும், சிதறுண்டு போய் கிடக்கும் இல்லைங்களா. அந்த இடம் இன்றுமே எங்க காணப்படுதுங்களா, ஹம்பில காணப்படுதான். அதுக்கு என்ன பேருன்னா ஹம்பி இடிபாடுகள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹம்பி இடிபாடுகள் சொல்லிட்டு அது ஒரு வரலாற்று ஆதாரமாக, வரலாற்று சின்னமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹம்பில கர்நாடகாவில் இன்றளவும் காணப்படுகிறது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1565ல ஒரு போர் விஜயநகர பேரரசுக்கும் பாமணிக்கும் இடையிலான. இந்த இடத்துல பாமினி அப்படிங்கிறது யாரை சொல்றோம்னா இந்த 5 இண்டிபெண்டன்டான சுல்தானியங்களை தான் சொல்றோம் இல்லைங்களா. அதுல பார்த்தீங்கன்னா முழுமையாக எனக்கு விஜயநகர பேரரசு தோற்கடிக்கப்பட்டு விட்டுரும். அதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு யாருடைய ஆட்சி, சதாசிவராயர் பார்த்தீங்கன்னா இறந்துருவாரு, ராமராயரும் எனக்கு இறந்துருவாரு இல்லைங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சதாசிவராயர் தப்பிச்சு போயிடுவாருன்னு நினைக்கிறேன், ராமராயர் இறந்துருவாரு. ஸோ அப்போ இதோட பார்த்தீங்கன்னா எனக்கு துளு வம்சம் முடிவுக்கு வந்துடும், துளு டைனாஸ்டி எனக்கு எண்ட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1570ல ஒரு கொஞ்ச காலம் ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு மீண்டும் 4வதாக ஒரு வம்சமாக ஆரவீடு வம்சம் அப்படிங்கிற வம்சம் ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த வம்சமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருமளவில் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. அதாவது வம்சத்துக்கும் பெரிய ஒரு 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 பேரரசு வந்துட்டு விரிவாக்கம் அடையல. ஒரு ஒரு புகழ் பெற்று சொல்லக்கூடிய அரசர் அந்த மாதிரி யாரும் எங்க கிடையாது, அந்த ஆரவீடு வம்சத்துல கிடையாது. ஸோ அந்த வம்சம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேபிட்டலே இல்லாம இல்லைங்களா, ஒரு பெர்மனண்டான ஒரு தலைநகரமே இல்லாம பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு அது அங்கங்க ஷிஃப்ட் ஆகி ஏன்னா அந்த அளவுக்கு படையெடுப்புகள் வரும், கேபிட்டல் இங்க இருந்தா என்ன கிடையாது, சேஃப் கிடையாதுன்னு வேற இடத்துக்கு மாத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான கேபிட்டல் கூட இல்லாம எனக்கு ஆரவீடு வம்சம் எனக்கு முடிவுக்கு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அப்போ அவங்கள பத்தி எல்லாமே இந்த இந்த தலைக்கோட்டை போரை பத்தியும் தலைக்கோட்டை போருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் மெயினா படிக்க போறோம். முக்கியமா இம்பாக்ட் அப்படின்னு பாக்குறோம்னா இப்ப படிக்கிறோம் குப்த பேரரசு வீழ்ச்சிக்கான காரணம்னு யாரை பார்த்தோம், ஹூணர்கள் படையெடுத்து வந்தது. அதே மாதிரி எனக்கு டெல்லி சுல்தானியத்தின் வீழ்ச்சிக்கு யார் காரணம், நம்மளுடைய தைமூர் படையெடுத்து வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா முகலாயர்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்புக்கு அடுத்து திறமையான அரசர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறதும், அவுரங்கசீப்புடைய ஒரு அவருடைய பாலிசிஸ் லைக் ஜிசியா டேக்ஸ் கட்டணும் அந்த மாதிரி சில ரொம்ப ரிஜிடான கண்டிஷன்ஸ்லாம் போட்டதுனால நிறைய பேருடைய எதிர்ப்புகள் யாருக்கு இருந்திருக்கும், அவுரங்கசீப்க்கு, சீக்கியர்கள், சத்னாமியர்கள் போன்ற ஜட்ஸ் போன்ற எல்லாரு கூடயுமே பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் இருந்திருக்கும். அப்போ அவுரங்கசீப்புக்கு யாருமே என்ன பண்ணவே இல்லை, சப்போர்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்ற காரணத்தினால எனக்கு எனக்கு முகலாய பேரரசு வீழ்ச்சியானது மாதிரி விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கோட்டை போர் தான். 1565ல ஏற்பட்ட பேட்டில் ஆஃப் தலிகோட்டா, தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முக்கியமான தோல்விக்கு முக்கியமான ஒரு போர் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த போருடைய ரீசன்ஸ் என்னென்ன, என்ன காரணத்தினால இந்த போர் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா. ஸோ ராமராயருக்கும் இந்த 5 இண்டிபெண்டன்ஸ் சுல்தானிகளுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த 4th டைனாஸ்டியான ஆரவீடு வம்சம் அதோட கண்டினியூஷன் அப்படியே பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல்.